ம். நமஸ்காரம்மா, வாங்கோ. நல்லா சௌக்கியமா இருக்கேடா? நல்லா இருக்கேன். விதி நம்மளை பார்க்க வைக்கும்னு நான் நம்பினது பொய்யாகலான்னு நீ இங்கே தான் இருக்க. நம்பிக்கையும் கடவுளும் வேற வேற ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். சூர்யா, என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா. சரி, வா போலாம். பூசாரி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க போங்கம்மா, இதோ வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. சூர்யா சார் இங்க எப்படி? நாம எதை ஆசைப்படுறோமோ அதுவே நடக்கும்னு சொல்றது இதுதானா? என் மனசுல சூர்யா சார் ஆழமா அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. இப்ப நான் என்ன பண்றது?
என்னம்மா சாமி கும்பிட்டாச்சா? அம்மா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா. என்னமோ ஒரு உணர்வு, எப்படி சொல்றதுன்னே தெரியல. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? ஒண்ணும் இல்லப்பா, அதான் சொன்னனே என்னமோ ஒரு உணர்வுன்னு. மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்ச மாதிரி இருக்கு. சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். என் கூட கோயிலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷமா. மனசார செய்யற பிரார்த்தனைக்கு என்னமோ ஒரு சக்தி இருக்கு சூர்யா. அதை அனுபவிச்சாதான் புரியும். உண்மைதாமா. என் பிரார்த்தனை அம்மனுக்கு கேட்டிருக்கு. மனசார நாம நம்புறது நடக்கும்னு நான் நிச்சயம் நம்புறேம்மா. அதைத்தான் நீங்க பக்தி பிரார்த்தனைன்னு சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதாம்மா. அப்ப கூட சாமி தான் காரணம்னு சொல்ல மாட்டல்ல? நீ எங்க என் கூட கோயிலுக்கு வரப்போறேன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வரேன்னு சொல்லிட்ட. இப்ப நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் நேரம் காலம் கூடி வர வேண்டியதா இருக்குப்பா. அவளேதான் உன்னை வர வச்சிருக்கா. அவளா? அந்த தேவி தான் காரணம் சூர்யா. ஆமாம்மா, அவதான் காரணம். என்னப்பா இது? புத்தருக்கு போதி மரத்துக்கு கீழே ஞானோதயம் வந்த மாதிரி உனக்கு இந்த கோயில்ல ஞானோதயம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாம்மா, ஞானோதயம் இப்படிலாம் நடக்கும்னு சொன்னா நம்ப முடியறதில்ல. ஆனா அது நடக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அதானே பார்த்தேன். என்னடா சூர்யா இன்னும் தத்துவமே பேசலன்னு. அம்மா, நீங்க ஒரு தடவை சொன்னீங்கல்ல, நம்ம மனசார வேண்டிக்கிட்டா அது நிச்சயம் நடக்கும்னு. அத இப்ப நான் முழுசா நம்புறேம்மா. ஆமா சூர்யா, நம்பிக்கையோட செய்யற பிரார்த்தனை என்னைக்கும் பொய்யாகாது. சரிம்மா, காரை கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க. கோயிலுக்கு வந்தா சூர்யா மனசு மாறும் நான் நினைச்சது அப்படியே நடந்துருச்சு. இது எல்லாம் அந்த தேவியாலதான். வளையல் சூர்யா சார் கிட்ட மாட்டிக்கிச்சா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன புஷ்பா, கதவை பூட்டி வச்சிருக்க? இப்பதான் அப்பாவும் பொண்ணும் வெளில போனாங்க. துணி துவைக்கலான்னு கதவை சாத்துன. என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா? ரஞ்சனி வீட்ல பூஜை புஷ்பா. அதுக்கு இப்ப என்ன? போய் சாமி கும்பிட்டு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா புஷ்பா. நீ என்ன அவளுக்கு பிஏவா? ஏ, அவெல்லாம் வந்து கூப்பிட மாட்டாளா? நீ உன் வீட்டு கதவை இப்படி மூடி வச்சிருந்தா யார் வந்தா யார் வரலன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்ப நீ வந்து தட்டினியே, அந்த மாதிரிலாம் அவளுக்கு தட்ட தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது புஷ்பா. அவ வீடு முழுக்க அணு பேச்சுதான். அணுவுக்கு வேலை போயிடுச்சாமே புஷ்பா. ரஞ்சனி சொல்லிக்கிட்டே இருந்தா புஷ்பா. அணுவ லண்டனுக்கு கூட்டு போறேன்னு, பெங்களூர் கூட்டு போறேன்னு, கடைசியில எங்கேயும் கூட்டு போலையாமே. விடு புஷ்பா, இப்படி ஒரு வேலை நம்ம அணுக்கு எதுக்கு? பணக்காரன் கூட பழகினாலே இப்படிதான் புஷ்பா. நமக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? அப்படியே சாந்தா, உனக்கு எத்தனை பணக்காரங்களோட பழக்கம் இருக்கு? உனக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு சொல்ல கேப்போம். வந்துட்டா காலங்காத்தால வெத்தலை பாக்கு வாங்கலையா, விளக்கேத்த போலையான்னு உனக்கெல்லாம் ஊர்வம்பு பேசணும். அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? நான் அப்படிலாம் உன்னை பத்தி பேசுவேனா புஷ்பா? ஏன் பேச மாட்டேன்? நல்லா பேசுவேன். 4 பேரை கூப்பிட்டு வச்சு கூட பேசுவேன். அனு பெங்களூரு போனோம், லண்டன் போனோம்னு உங்ககிட்ட வந்து சொன்னாலா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க இருக்க செங்கல்பட்டாவது நீ பாத்திருக்கியா? உன்னெல்லாம் போய் வாய் நிறைய சாந்தான்னு கூப்பிட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? என்ன புஷ்பானே, சாதாரணமா சொன்னா இவ்ளோ கோவப்படுற? சாதாரணமா சொல்றதா? எது சாதாரணமா சொல்றது? அனுவ வேலையை விட்டு விரட்டிட்டாங்களான்னு கேக்குறது சாதாரணமா சொல்றதா? ஏன் உன் புருஷன் வேலையை விட்டு விரட்டினதே இல்லையா? ஐயோ புஷ்பா, ஒலையில அரிசி வச்சுட்டு வந்தேன், மறந்தே போயிட்டேன். நான் போயிட்டு அப்புறமா வரேன் புஷ்பா. வந்துடாதடி. அப்பா ஊரை விட்டு கதை பேசுறதுனா
இவளுங்களுக்கெல்லாம் ஒலையில போட்ட அரிசி கூட மறந்து போயிடும். இந்த காலனிக்காரங்களோட பேச்சு இருக்கே அந்த மகமாய்க்கே அடுக்காது. அதுலயும் இந்த ரஞ்சினி இருக்காளே, அவ வாய் இருக்கே, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலே போயிடுவா. ச்சே. அனு, நாம ஏன் இன்னைக்கு பார்த்தோம்? எப்படி நீயும் நானும் சரியா ஒரே நேரத்துல அந்த கோயிலுக்கு வந்தோம்? பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போ நீ சொன்னது இப்பதான் எனக்கு புரியுது. நாம 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூடாதுன்னு முடிவெடுத்தாலும் விதி நம்மளை பார்க்க வைக்குது, சேர்த்து வைக்குது. எவ்வளவோ ஆசையோட என் மனசுல இருக்கிறதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா நீ என்ன பேசவே விடல. இனிமே பார்க்கவே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்ட. ஆனா விதி நம்மளை இன்னைக்கு பார்க்க வச்சிருச்சானோ, நாமளே நினைச்சாலும் இனி நம்மளால விலக முடியாது. நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என்னை விட்டு போக முடியாது. செய்யற தப்ப திரும்ப திரும்ப செஞ்சா உன்னை என்னதான் அனு பண்றது? சூர்யா சாருக்கு போன் பண்ணி பேசணும். பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இப்படிதான். உன் கண்ணுல படக்கூடாதுன்னு அவர் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு உன் டர்னா? என்னடி இதெல்லாம்? இப்ப நீ சூர்யா சாருக்கு போன் பண்ண போறியா, இல்ல நாங்க எடுத்து மெசேஜ் பண்ண மாதிரி நான் உன் போன்ல இருந்து மிஸ் கால் தரவா? இதுக்காக நீ எவ்வளவு திட்டினாலும் நான் கண்டுக்க போறதே இல்ல. என்னடி பிரச்சனை உனக்கு? இந்த காதல் இருக்கு பாரு, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லடி. எல்லா பிரச்சனையும் இருக்கிறது காதலிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஏண்டி நான் இவ்வளவு கத்துறேன்? எதையாச்சும் சொல்லேண்டி. சூர்யா சாருக்கு போன் பண்ணி அன்னைக்கு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு கேளானு. போன் பண்ணு நான் சொல்றேன்ல. போன் பண்ணு. ஹலோ. ஹலோ சார். ஓ, நிஜமா தான் கால் பண்ணியா? நான் கூட பை மிஸ்டேக் உன் கைப்பட்டு கால் வந்துருச்சுன்னு நினைச்சேன். சொல்லணும், நேத்து சொல்ல விட்டது ஏதாவது பாக்கி இருக்கா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லணும். என்ன கேள்வி? நேத்து நீங்க என்கிட்ட என்ன பேசணும்னு வந்தீங்க? அதான் உனக்கு எல்லாமே தெரியுமே அனு. நான் என்ன சொல்ல வந்தேன்னு தான் நீயே சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப எதுக்கு இந்த கேள்வி? சார் ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. என்ன பேசணும்னு வந்தீங்க? நான் சொன்னதும் உங்க மனசுல இருக்கிறது ஒண்ணுதானா, இல்ல நீங்க வேற ஏதாவது சொல்ல வந்து நான் தான் அவசரப்பட்டுட்டேனா? ரொம்பவே அவசரப்பட்டுட்டேன். நீ நினைச்சத நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது வேற. அதுக்காக தான் மல்லிகைப்பூவெல்லாம். என்னமா போன் பேசிட்டு இருக்கியா? ஆமாப்பா. ஏன் இங்க பேசிட்டு இருக்கிற? டைம் ஆச்சு, வீட்டுக்கு வா. என்ன ரம்யா, நீ இன்னும் தூங்கலையா? தோ தூங்க வேண்டியதா அங்கிள். சரி நீ வா. யாரு போன்ல? ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டு தானே, வீட்டுக்குள்ள வந்து பேசுவா. போடி போ. ரெண்டு நாள் கழிச்சு தான் உனக்கு தெரிஞ்சதா நான் சொல்ல வந்ததே வேறன்னு? டியூப்லைட் சரியான தத்தி ஒண்ணு நீ. ஆக்சுவலி அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு கோயிலுக்கே போயிருக்க மாட்டேன், அனுவையும் பார்த்திருக்க மாட்டேன். சூர்யா,
சரி சூர்யா, டைம் ஆயிடுச்சு, படுத்து தூங்க. குட் நைட். குட் நைட்மா. சூர்யா, அனு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கணுங்கிறது அந்த விதியோட முடிவு. யார் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது.